நண்பர்களுடன் வெளியே சென்ற இளைஞர். நீண்ட நேரமாகியும் மகன் வீடு திரும்பாததால் பெற்றோர் பதற்றம். பல இடங்களில் தேடியும் மகன் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார். இளைஞரை மது அருந்துவதற்கு அழைத்துச் சென்று கொடூரமாக வெட்டி கொன்ற உயிர் நண்பன். இளைஞரை நண்பனை கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? தீபாவளி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து கிளம்பி இருக்காரு வினோத்குமார். காலையில வெளியில போன வினோத்குமார் இரவாக்கியும் வீட்டுக்கு வரல, போனும் ரீச் ஆகல. அதனால பதற்றமான பெற்றோர் மகனை பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. ஆனா வினோத்குமார் எங்க போனாருன்னே தெரியல. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு வினோத்குமாரோட பெற்றோர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு கம்ப்ளைண்ட முழுசா படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. பண்ணைக்காட்டுல உள்ள முட்புதர்ல ஒரு இளைஞரோட சடலம் கிடக்கிறதா அந்த ஏரியாவில் உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பின போலீஸ் போகும்போது மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரையும் கூடவே கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம்தான் அந்த இளைஞர் வேற யாரும் இல்ல, காணாமல் போன வினோத்குமார் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வினோத்குமாரோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அவரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. முதற்கட்டமா ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்ததுல சம்பவத்தன்னைக்கு வினோத்குமார் 2 இளைஞர்களோட வந்ததும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த 2 இளைஞர்கள் மட்டும் பைக்ல போனதும் பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றின போலீஸ் அதுல பதிவாகி இருந்த சதீஷ்குமார், முத்துக்குமார்ங்கிற இளைஞர்களை பிடிச்சு விசாரணை பண்ணதுல தான் வினோத்குமாருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வந்துச்சு. திண்டுக்கல் கொடைக்கானலை சேர்ந்த வினோத்குமாரும் அதே ஊரை சேர்ந்த சதீஷ்குமாரும் முத்துக்குமாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்னாதான் போவாங்க. அப்படி தீபாவளி அன்னைக்கு வினோத்குமாருக்கு போன் பண்ண சதீஷும் முத்துக்குமாரும் மது குடிக்க போலாம் மச்சான்னு சொல்லி இருக்காங்க. ஃப்ரெண்டு கூப்பிட்டதும் வினோத்குமாரும் வீட்ல இருந்து கிளம்பி இருக்காரு. மது பாட்டில்களை வாங்கிட்டு பண்ணைக்காட்டுக்கிட்ட போய் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்ப வினோத்குமார் போதை தலைக்கேறினதும் சதீஷ்குமாரோட அம்மாவை பத்தி தவறா பேசினதா சொல்லப்படுது. அப்படி பேசாதன்னு முத்துக்குமார் வினோத்தை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணாரு. அப்போ முத்துக்குமாரோட அம்மாவையும் வினோத் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி இருக்காரு. வினோத் இப்படி பேசினது முதல் முறை இல்ல, போதையில பல முறை நண்பர்களோட தாயை பத்தி தரக்குறைவா பேசினதா சொல்லப்படுது. எங்களை என்ன வேணா பேசு, ஆனா அம்மாவை பத்தி பேசாதன்னு சொல்லியும் வினோத்குமார் கேட்கல. அதனால கடுப்பான சதீஷும் முத்துவும் கத்தியை எடுத்து வினோத்குமாரோட கழுத்துல கொடூரமா வெட்டி இருக்காங்க. அதுல நிலை குலைஞ்ச வினோத்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. போலீஸ் விசாரணையில சதீஷும் முத்துவும் நடந்த எல்லாத்தையும் வாக்குமூலமா கொடுத்ததை வச்சு 2 பேர் மேலையும் மர்டர் கேஸ் ஃபைல் செஞ்ச காவலர்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.